Escúchame. To welcome you all, my dear parents, guardians and children to our school annual function. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வருடம் முழுவதும் பயிரிடப்பட்ட இளம் பயிர்களின் அறுவடை காலம் இந்த ஆண்டு விழா நேரம். காலம் என்னும் கடலினிலே கரை கடந்து ஓடும் வெள்ளமாய் எம் மாணவர்கள், இதில் மீனவர்களாய் எம் ஆசிரியர்கள், ஆழக்கடலில் அழுந்தி எடுத்தது முத்தோ பவளமோ மரகதமோ மாணிக்கமோ, அதை ஆராய்ச்சி செய்யத்தான் இந்த ஆண்டு விழா. இவ்வாண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மீண்டும் ஒரு முறை என் சலாமை கூறி வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Now I would like to call upon grade 6-7 to lead us into the prayer. May this prayer not just be words that we listen to, but let them resonate with each one of us, giving us peace, strength and courage to handle what lies ahead. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். அனைத்து புகழும் அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் அளவற்ற அருளாளன், மிக்க கிருபையுடையவன். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. எங்கள் இரட்சகனே, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாயாக. எவர்களின் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக. அது உன் கோபத்திற்குள்ளானவர்களின் வழியுமல்ல, அன்றியும் வழிகேடானவர்களின் வழியுமல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் யாசீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம். இன்னக லமினல் முர்சலீன் على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فغشيناه فهم لا يبصرون وسواء عليهم أأنذرتكم أم لم تنذرهم لا يؤمنون صدق الله العلي العظيم. பொருள்: அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். யாசீன். ஞானம் நிரம்பிய குர்ஆன் மீது சத்தியமாக, நிச்சயமாக நீர் நம் தூதர்களில் உள்ளவராவீர், நேரான வழியின் மீது இருக்கின்றீர். இது யாவற்றையும் மிகைத்தோன் கிருபை உடையவனால் இறக்கப்பட்டதாகும். எந்த சமூகத்தினர் மூதாதையர்கள் எச்சரிக்கைப்படாமையினால் இவர்கள் நேர்வழி பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்களோ, இத்தகையவர்கள் நீ எச்சரிப்பதற்காக இவர்களில் பெரும்பாலோர் மீது இவர்களுக்கு வரவிருக்கும் வேதனை பற்றிய வாக்கு நிச்சயமாக உண்மையாகிவிட்டது. ஆகவே இவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துக்களை அருகண்டங்களை போட்டுகிறோம், அவை கீழ் தாடைகள் வரை இருக்கின்றன. ஆகவே அவர்கள் குனிய முடியாதவாறு தலை நிமிர்த்தப்பட்டவர்களாக இருக்கின்றனர். இன்னும் நாம் அவர்களுக்கு முன்னே ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னே ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தியுள்ளோம். இவ்வாறாக அவர்களை மூடிவிட்டோம். ஆகையால் அவர்கள் பார்க்க முடியாது. இன்னும் அவர்களை நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அல்லது அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமேதான். அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறைபொருள் பொதிந்த திருமறையை படித்து இறையருள் பெற்று இவ்விழா இனிதே நடைபெற திருக்குர்ஆனின் வசனங்களோடு தொடங்கி வைத்த மாணாக்கருக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக Now let's come together to remember and reflect on the 99 names of Allah. With beautiful recitation and heartfelt prayer, we'll celebrate the divine names that inspire us to be the best selves. So, I would like to call upon children of grade 4, 5 and 6 to recite the names of Allah.
السلام عليكم ورحمة الله وبركاته. نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المكيد الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحسن المبدع المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المتعال البر التواب المنتقم العفو الرؤوف المالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور الذي ليس كمثله شيء وهو السميع البصير. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم عدد معلوماتك ومداد كلماتك كلما ذكرك ذاكرون وغفل عن ذكره الغافلون. السلام عليكم ورحمة الله وبركاته. யாராலும் பெறப்படாதவன் யாரையும் பெறாதவன் இறைவன். அவ்விறைவனின் பெயர்களை கேட்பது ஆனந்தம் என்றால் இம்மழலைகளின் குரலில் கேட்பது பேரானந்தம். அல்லாஹ்வின் திருப்பெயர்களால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு அவனது அருட்கொடை கிடைக்க வழிவகை செய்த மாணாக்கருக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக An open door is a welcome that makes a stranger into a friend. A smile is a welcome sight that invites people in. In order to welcome you all with the welcome dance, now we have our adorable LKG students. Dance is a full form of discipline, attitude, new confidence and expression. All of us remember the Candyman poem which focused on us to the childhood memories. The joy and happiness of our childhood can be recalled in the song. Now, let's enjoy our childhood happiness, who are dressed like colorful candies, who will sweeten up the stage with their adorable performance as a Candyman. With their bright smiles and energetic move, they're sure to steal your hearts.
Sugar Candy Man. Oh my love, I know you are my candy man, and oh my love, your word is my command. Oh my love, I know you are my candy man, and oh my love, let us fly to bounty land. You are my lollipop, sugar sugar down. You are my lollipop, sugar sugar down. I wish that I were a bubble gum, chewing on me, baby, all day long. I will be begging for sweet delight until you say I am yours tonight. Come with me, honey, I'm your sweet sugar candy man. Run like the wind, fly with me to bounty land. Like me, I'm yours. If you're hungry, please understand this is the end of the sweet sugar candy man. Oh my love, I know you are my candy man, and oh my love, your word is my command. Oh my love, I know you are my candy man, and oh my love, let us fly to bounty land. Oh my love, I know you are my candy man, and oh my love, your word is my command. Oh my love, I know you are my candy man, and oh my love, let us fly to bounty land. I am the candy man. நாம் இருப்பது கோவையிலா குற்றாலத்திலா. பட்டாம்பூச்சிகள் வானில் பறப்பதை கண்டுள்ளோம், மேடையினில் விளையாடுவதை இன்று கண்டு களித்தோம். பலவண்ண பட்டாம்பூச்சிகள் வானவில்லாக மேடையினில், அதனால் குளிர்ந்த மழை பெய்தது கோடையினில். குளிர் மழையை கொடுத்த இன்ப மழையில் எங்களை நனைத்த நம் குழந்தைகளுக்கு நம் நன்றிகளை கைத்தட்டல்களாக கூறுவோம். Chief guest, correspondent, AO sir, principal ma'am, members of trustees, teachers, parents and my dear students. We warmly welcome you all to the much awaited celebration of Muse Matriculation High Secondary School 24th year annual day celebration. Reach high for stars lie hidden in your soul. Dream deep, for every dream leads the goal. It is the time to chill, to cheer, to shine, to inspire and to be inspired. It is with immense pleasure and pride that I stand before you all today as we gather to celebrate 24 years of achievements, talents and memories at Muse Matriculation High Secondary School. This annual day is a testament to the hard work, dedication and collaborative spirit that defines our school community. We have witnessed students excel in academics, sports, arts and various extracurricular activities. It all started as a dream, but our beloved correspondent envisioned the dream of establishing a world-class educational institution, a school that would mold and guide future generation of multi-enlightened minds. The motto of our annual day is to encourage students to participate in various events and showcase their talents. Today's children are the future of our state as well as our country. First and foremost, I would like to extend a warm welcome to our chief guest, Mr. Sharmila Banu ma'am, who have taken time from their busy schedule to be with us today. We are truly grateful for your presence, ma'am. I am profusely elated to take an opportunity to introduce our Muse Matriculation High Secondary School coordinator, Mr. Nadarajan sir. You are a leader. Give fatherly confidence. Your endless care, guidance and support prove that you are a leader. We welcome you, sir.
Nothing great will be achieved by great men, and men are only great if they are determined to do so. I extend a warm welcome to our esteemed correspondent, Muhammad Harif sir, whose presence brightens this special occasion. Your presence here today is a true honor, and we are grateful for your support and guidance. My heartfelt welcome to you, sir. Creativity is especially expressed in the ability to make connections, to make association, to turn things around and express them in a new way. We are honored to have with us our esteemed Administrative Officer, Mr. Jafar Sadiq sir, for gracing our annual day function today. His dedication to our institution is truly commendable. We welcome you, sir. The more you take responsibility for your past and present, the more you are able to create the future you seek. It's my turn to extend a gracious and inclusive welcome to our respected principal, ma'am, Mrs. Esther Norin Vanspal, ma'am. It's your sense of commitment which creates an apt platform for us to grow mentally and spiritually. We welcome you, ma'am. Members is not a word, not merely a relationship. It's a silent promise. Your goodwill, appreciation, motivation, support, and positive vibration has a great impact on molding ourselves. We welcome you all to this gathering. We take this opportunity to honor and welcome our dear teachers and non-teaching staffs who chisel and shape our lives and make us to be a good citizen of this society. Undoubtedly, your sense of commitment, sacrificial service, immense patience, and responsibility play a key role in our growth. We welcome you, dear teachers and non-teaching staffs, with our grateful hearts. A special welcome to our parents, whose support is always behind our success. And of course, a big welcome to my fellow students, who make our school such a wonderful place to be. All birds find shelter during the rain, but the eagle avoids rain by flying above the clouds. Problems are common, but attitude makes the difference. This evening, we have an exciting lineup of performances for you. Once again, we welcome you all. Welcome Mr. Sharmila Banu ma'am. Welcome Mr. Nadrajan sir. Welcome Mr. Muhammad Harif sir. And welcome all the dignitaries. வந்தாரை வரவேற்பது நம் பொறுப்பு, சிறந்தவர்களை சிறப்பிப்பது நம் பள்ளியின் சிறப்பு. சிறப்பான வார்த்தைகளில் சிறந்த வரவேற்பை நல்கிய எம் பள்ளி மாணவி செல்வி ஃபாத்திமா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக, An event becomes truly special when graced by an inspiring personality. We are privileged to have an honorable chief guest in the midst of us. Hence, we welcome our chief guest to the dais. I kindly request our chief guest, our guest of honor, and all the dignitaries to move on to the dais. நமது சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மேடையில் அமர்ந்து எங்கள் விழாவை மேலும் சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் ஜனாபா ஷர்மிளா பானு அவர்களை சிறப்பிக்க நமது பள்ளி முதல்வர் திருமதி எஸ்தா நூரின் வன்ஸ்பால் அவர்களை சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Audience, please give them a huge round of applause.
நமது பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் திரு நடராஜ் அவர்களை சிறப்பிக்க நமது பள்ளியின் தாளாளரும் நமது சங்கத்தின் துணைத் தலைவருமான ஜனாப் முகமது ஹாரிஃப் சார் அவர்களை வரவேற்க வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது பள்ளி சங்கத்தின் தலைவரான ஜனாப் ஹிதர் முகமது சாஹிப் அவர்களை சிறப்பிக்க நமது பள்ளி தாளாளர் ஜனாப் முகமது ஹாரிஃப் சாஹிப் அவர்களை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது சங்க செயலாளர் ஜனாப் முகமது அலி சாஹிப் அவர்களை சிறப்பிக்க நமது பள்ளியின் நிர்வாக அதிகாரியான ஜனாப் ஜாஃபர் சாதிக் சாஹிப் அவர்களை சிறப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரான ஜனாப் அப்துல் மஜித் சாஹிப் அவர்களை சிறப்பிக்க நமது பள்ளியின் நிர்வாக அதிகாரியான ஜனாப் ஜாஃபர் சாதிக் சாஹிப் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். I request the chief guest to honor the students with certificate and memento. I would request the chief guest to give the toppers HSLC and SLC Public Examination 2024. I would like to call upon AMS Esther Noreen Wanspar, our principal ma'am, who have received the award from AMS. Hiba Fatima S, who is the school first topper and also she holds Centum in the Commerce. Followed by Jashra S, school second topper. Akhil K, school third topper. Please audience cheer for them. Fatima U, school first topper in SLC examination held on April 2024. Mohammad Arafat S, school second topper in SSLC examination held on April 2024. Congratulations to all the toppers for their hard work and dedication. Your achievements inspire us all. I would request, thank you ma'am, I would like to request Natarajan sir to give away the awards. Hadia A of LKG B for Proficiency Award. Mehdiya T, UKG A.
participated. உலகத்திலேயே பாரபட்சம் இல்லாம எல்லாத்துக்கும் கொடுக்கிற ஒரே விஷயம் எது தெரியுங்களா? கைத்தட்டல் மட்டும்தான். தயவு செய்து நாங்கள் அன்பால கேட்டுக்கிறோம், கைத்தட்டுங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. 500க்கு 490 மார்க் எடுக்கிறது 10 மார்க்கு தானே கம்மின்னு 10 எடுத்து ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்கல்ல. தயவு செய்து கைத்தட்டுங்க. அந்த குழந்தைங்களாம் ரொம்ப பாவம். சரிங்களா? இது எங்களுக்காக. நன்றி. Mehedia T, UKG A. Yehia T, first standard. Shahid Sharif K, second standard. Thank you, sir. I would like to call upon Harif sir to come to the dais. Al Amin, third standard. Shahid Sharif, second standard. Al Ami, third standard. Mohammad Irshad of fourth standard. Mohammad Rifas of fifth standard. Thank you, sir. I would like to call upon Khidir Mohammed sir to the rise. Rimsha of 6th standard. %100% attendance awards. First, Mohammad Hashif S, first standard. Sana Fatima M of 2nd standard. Sana Fatima M, 4th standard. Mohammad Shafiq Ali of 8th standard. உலகத்தில் எளிமையான வேலை கைத்தட்டல், அதற்கும் ஏன் சோம்பேறித்தனம்? முகமது ஷஃபீக் அலி ஏ, 8th standard. Mohammad Isham S, 11th standard. Call upon Mohammad Ali sir to come to the dais. Nooreen Wanspar, our principal ma'am, to receive the prize. Hibba Fatima S, who is our first school topper. Hippo. Jashra S, second school topper. Please clap for them, audience. They've scored a lot of things. யாரெல்லாம் கிளாப் பண்றீங்களோ அவங்க குழந்தைகளை நெக்ஸ்ட் டைம் அவார்ட் வாங்குவாங்க. Akhil K, school third topper.
Followed by them, we have our higher secondary school teacher, Mrs. Vatsala R, who has recognized with Certificate of Excellence by same community. Abdul Majid sir. I call upon Hiba Fatima S, who has got the academic award in excellence of the same society. We have our higher secondary teacher, Mrs. Vatsala, who was recognized with Certificate of Excellence by the same society. Congratulations for both of you. Thank you, sir. Today, we are honored to welcome Mr. Natarajan sir, former principal of Staines Anglo-Indian Higher Secondary School, Coimbatore. Today, we have the privilege to learn from one such remarkable individual. He is a leader whose vision and dedication inspire us to all to reach the great highest. It is said that great leaders create more leaders. As we gather here, let us remember that our guest of honor is not just a figure of authority, but a source of inspiration for all of us. கௌரவ விருந்தினரை சிறப்பித்து பேச எமது பள்ளி ஆசிரியையும் எனது தோழியுமான திருமதி அப்ரின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மேடையில் மகிழ்ச்சியுடன் எங்கள் மாணவர்களின் நிகழ்ச்சிகளை காண அமர்ந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவருக்கும் என் சலாமை உரித்தாக்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. நான் இங்கு நமது கௌரவ விருந்தினராக வந்திருக்கும் திரு நடராஜன் ஐயா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். மதிப்பிற்குரிய திரு நடராஜன் MA B.Ed அவர்கள் 1979 முதல் 2016 ஆண்டு வரை ஸ்டேன்ஸ் பள்ளியில் பணிபுரிந்தார். பிற்காலத்தில் பள்ளியின் முதல்வராக உயர்ந்தவர். அப்பள்ளியின் சிறந்த ஆசிரியருக்கான விருதையும் தமிழ்நாடு அரசின் 2010-11 சிறந்த ஆசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதையும் பெற்றுள்ளார். இவ்வளவு மதிப்பிற்குரியவர் என் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியே. மா கொஞ்சம் பார்த்துக்குங்கம்மா, மா சிரமம் பார்க்காம செஞ்சிருங்கம்மா. இவ்வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்பதற்கு இவரே உதாரணம். ஆசிரியர் என்னும் சொல்லுக்கு குற்றம் களைபவர் என்று பொருள். தமிழுக்கே இலக்கணம் வகுத்த தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியருக்கா இலக்கணம் வகுக்காமல் இருக்கும்? ஆசு கூட்டல் இரியர் ஆசிரியர். ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் நீக்குதல். தான் குற்றமற்றவராக நின்று தன்னிடம் பயிலும் மாணாக்கரை குற்றம் அற்றவராக மாற்றுபவர் ஆசிரியர். அத்தகைய ஆசிரியராக தாங்கள் திகழ்ந்ததினால்தான் சிறந்த ஆசிரியருக்கான விருதை பெற்றீர்கள்.
குலனருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலையில் தெளிவு கட்டுரை வன்மை நிலமலை நிறைகோள் மாநிகர் மாட்சியும் உலகில் அறிவோடு உயிர்கணம் இணையவும் அமைபவன் நூல் உரையாசிரியரன்னே. இந்நன்னூல் பாடலில் நல்ல ஆசிரியருக்கான 9 இயல்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதை பெற்றோரே சிறந்த ஆசிரியர். இதற்கு எடுத்துக்காட்டாய் நமது நடராஜன் ஐயா அவர்கள். தில்லையில் ஆடும் நடராஜன் ஆடற்கலையில் சிறந்தவராம். நம் பள்ளியில் உள்ள நடராஜரோ ஆசிரியர் கலையில் வல்லவராம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவரது கவிதையில் கூறியது போல, உன் மனம் ஒரு பார்க்கடல், அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும். ஆம், மாணவர்களின் மனதில் உள்ள ஆழகால விஷத்தை அகற்றி அமிர்த ஊற்றாய் மாற்ற நாங்கள் முயற்சி செய்கிறோம். எங்களின் முயற்சியில் எங்களுடன் தாங்களும் பயணிப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஈரோடு தமிழன்பன் எழுதிய கவியில் 10வது தடவையாக வீழ்ந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்ற வரிகளுக்கு ஏற்ப 10வதிலும் 12வதிலும் எந்த மாணவனும் விழுந்துவிடக் கூடாது, நல்ல மதிப்பெண்களுடன் எழுந்திருக்க வேண்டும் என்று எங்களுடன் பயணிக்கிறீர்களே, அதற்கு மிக்க நன்றி. கவிஞர் சி மணி சொன்னது போல, கனியின் இனிமை கனியில் மட்டுமல்ல, சுவைப்போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது என்பதை போல இன்னும் உங்களின் கற்றலின் பசி தீரவில்லை. அதனால்தான் கற்பித்தலின் ருசி உங்களிடம் குறையவில்லை. எட்ட நினைக்கும் இடம் தேடி கிட்ட கிடைத்த பொருள் சேர்த்து விட்ட இடம் தேடி புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். அறியாமை இருளில் கல்வி எனும் ஒற்றை விளக்கேந்தி நம்பிக்கை எனும் ஓரிடத்தில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதில் துடிப்பான மாணவரும் மாலுமியாக ஆசிரியரும் திசை காட்டும் கருவியாக நீங்களும் இலக்கை அடைந்து விடுவோம், வெற்றிக்கரையை கடந்து விடுவோம் என்கிற எண்ணத்தில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கற்றவனெல்லாம் ஆசிரியன் அல்ல, கற்றவனெல்லாம் ஆசிரியன் அல்ல, தான் கற்றதை கற்பிக்க தெரிந்தவனே ஆசிரியன். ஏனென்றால் கற்றவர்கள் பலர் உண்டு. அதனால்தான் கற்றவனெல்லாம் ஆசிரியன் அல்ல, தான் கற்றதை அழகாக கற்பிக்க தெரிந்தவனே ஆசிரியன் என்ற வார்த்தைகளுக்கு இணங்க வாழ்பவரே, தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்விற்கு மீண்டும் ஒரு முறை தங்களை வருக வருக என வரவேற்று உங்களின் ஆழமான கருத்துக்களை மாணவருடன் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றேன். Respected, honorable dignitaries on the dais, dear beloved parents, students, teachers, and all the persons who are assembled here on this day, 2025 annual day of Muse Senior Secondary School. Good evening all of you. Today I would like to insist only 3 facts or 3 points. The first one is, what is the concept of conducting annual day? நான் இன்றைக்கி ஒரு 3 பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் தெளிவாக சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடலான்னு நினைக்கிறேங்க. ஒன்று வந்துங்க, ஆனுவல் டே. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையுமே ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே ஆனுவல் டே எவ்ரி எண்ட் ஆஃப் த அகடமிக் இயர் நம்ம ஆனுவல் டே கொண்டாடுறோம். அதனுடைய கருத்து என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன? அதனுடைய கருத்து என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய இன்பார்ன் கெப்பாசிட்டி, அவங்களுக்குள்ள மறைந்து இருக்கின்ற சக்திகள், திறமைகள், இதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூலில் கொடுக்குறோம். அதை டீச்சர்ஸ் கைடன்ஸ் பண்ணி, நீங்கள் பேரண்ட்டு உங்களுடைய குழந்தைய எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம சினிமாவுக்கு போவோம், ட்ராமாவுக்கு போவோம், மற்ற இதுக்கு போவோம், வேறு யாரோ நடிப்பாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் குழந்தைங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, உங்கள் குழந்தைங்க அவங்களுடைய திறமையை காமிக்கிறாங்க. இதெல்லாம் தான் இந்த ஆனுவல் டே. நம்ம குழந்தைங்க வந்து நாங்கள் படிப்பில் மட்டும் இல்லை, விளையாட்டில் மட்டும் இல்லை, நாங்கள் நடிக்கிறதில்ல, பேசுகிறதில்ல, மற்ற திறமைகளில், ஸ்டேஜில் வந்து நிற்கிறதில்ல, இதிலெல்லாம் நாங்கள் திறமையானவர்கள்
அப்படிங்கிறது உங்களுக்கும் டீச்சர்ஸ் நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் நான் இந்த ஒரு மாதமாக பார்க்குறேன். தே யூஸ் டு கைட் வெரி வெல். தே டிட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்குங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு மாதமாக நானும் எவ்ரி வீக்லி ஒன்ஸ் ஐ யூஸ் டு கம் அண்ட் ஐ see all the other activities, what is going on, how is everything is going on. நான் அதை பார்ப்பேன். அதை பார்க்கும்போது ரொம்ப பொறுமையாக நம்ம டீச்சர்ஸ் வந்து கைடு பண்ணாங்க. நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி சில எல்கேஜி எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருந்தது. அந்த மாதிரி நம்ம ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, இன்வெஸ்டிச்சர் செரிமனி, ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, இப்படி நிறைய க்ரீன் டே, இப்படி ஸ்கூலில் இப்போது nowadays the trends have changed in the field of school education in every school. What are those changes? In school apart from academic, apart from education? இப்போ ஸ்கூலில் வந்துங்க ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா படிப்பு தான் மெயினாக இருக்கும், அப்புறம் ஸ்போர்ட்ஸில் இருக்கும். இந்த மாதிரி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்போ ஸ்கூலில் நம்ம என்ன கொடுக்குறோம், நம்ம டீச்சர்ஸ் என்ன கொடுக்குறாங்க, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. மெட்ரிகுலேஷன் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ட்ராமா, பேசுகிறது, ஸ்டேஜில் பயமெல்லாம் வந்து நிற்கிறது, ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணுறது, ஆரட்டாரிக்கல் ஸ்கில், பேச்சு திறமையை வளர்க்குறது, பப்ளிக் ஸ்பீச், ப்ரொனன்சியேஷன் ஸ்கில், ஸ்டோரி ரைட்டிங், ஸ்டோரி டெல்லிங், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், ரீடிங் ஹேபிட்ஸ், ரைட்டிங் ஸ்கில், எழுதுகிற திறமை, அண்ட் ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ், மியூசிக் அண்ட் டான்ஸ். All these activities are inculcated, all these activities are taught by our teachers. That is why we are every year, end of the academic year, அந்த வருடம் மொத்தமாக சேர்ந்து நம்ம குழந்தைங்க வந்து இந்த ட்ராமா, மியூசிக், டான்ஸு, இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நமக்கு பண்ணி காமிக்கிறாங்க. தென் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ஒன்லி த்ரூ ஸ்கூல்ஸ் ஒன்லி they can acquire. Then my next point is social values. My next point I would like to insist is social skills, social values. Social valuesனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம உங்கள் குழந்தைங்களை நீங்கள் என்னவா கொண்டு வர விரும்புகிறீங்க ஃப்யூச்சரில், எதிர்காலத்தில், இன் ஃப்யூச்சர் வாட் யூ டூ லைக் டு பிரிங் தம் அப். மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ், நான் வேறு ஸ்கூல் மீட்டிங்லலாம் பேசினப்போ அவங்கள நீங்கள் உங்கள் குழந்தை என்ன ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது சிலர் வந்து they wanted to bring up their child as a EB departmentல executive engineer, telephone departmentல executive engineer, and IAS officers, IFS officers, IFSனா ஃபாரஸ்ட் சர்வீஸில், IFS ஃபாரின் சர்வீஸ், இதில் என் குழந்தை வரணும், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும், அண்டு டாக்டர் ஆகணும், பைலட்ஸ் ஆகணும், பிக் பிஸ்னஸ்மேன் ஆகணும், இந்த மாதிரி என் குழந்தை வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம குழந்தைகளை இந்த மாதிரி எதிர்பார்த்து தான் நம்ம ஸ்கூலுக்கு வர்றோம், படிக்க வைக்கிறோம். ஆனால் முக்கியமான ஒரு கருத்து, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், நீங்கள் எதிர்பார்க்குறது இட் இஸ் என்கரேஜபிள், இட் இஸ் வெல் அண்ட் குட், பட் we should also aim at bringing our children as a good human being with good social values and moral values. சமுதாயத்தில் நம்ம குழந்தைகளிங்க நம்ம நல்ல மனிதனாக, ஒரு நல்ல பண்புள்ளவனாக, நல்ல அன்புள்ளவனாக, பெரியவர்களை மதிக்க தகுந்தவனாக, டீச்சர்ஸை மதிக்க தெரிந்தவனாக, நெய்பர்ஸ் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள, மாமா, பாட்டி, தாத்தா, இவங்களுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து, மரியாதை கொடுத்து, இவங்களை நம்ம கொண்டு வரணுங்க. இவங்களை யார் கொண்டு வரணும்? இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் யார் இந்த சோசியல் வேல்யூஸ் எல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, டீச்சர்ஸும் சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்களும் சொல்லிக் கொடுக்கணும். இதுதாங்க சோசியல் வேல்யூஸ். இந்த சோசியல் வேல்யூஸ் தாங்க ரொம்ப முக்கியம். இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், பைலட் ஆகலாம், IFS, IAS, ICS, IES, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இப்படியெல்லாம் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் படித்து நம்ம குழந்தைங்க வந்து எதிர்காலத்தில் நல்லா வரணுன்னு தான் ஒவ்வொரு மனசுலையும் நம்ம நினச்சி எதிர்பார்த்து ஸ்கூலில் கொண்டு வந்து விடுறோம், டீச்சர்ஸ்கிட்டே பார்க்குறோம், பேசுகிறோம். இந்த சோசியல் அதில் ரொம்ப முக்கியமானது, என் குழந்தைய நல்லவனாக கொண்டு வருவேன்,
என் குழந்தை இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனாக கொண்டு வருவேன். ஆஸ் குட் சிட்டிசன் we will bring our children as a good citizens of our country. இது ரொம்ப முக்கியங்க. இதான் என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட்டுங்க. சோசியல் வேல்யூஸ். we must inculcate and teach them good social values. மூணாவது பாயிண்ட்டுங்க, the role of parents in an institution. ஒரு பள்ளிக்கூடத்தில் the role of parents, teachers and management. Bringing up our children as a very good academic achiever. In an educational institution, the role of parents, teachers and management. இதில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்கூல் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது மேனேஜ்மெண்ட், ரெண்டாவது வந்து பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ். This is we must have close association, coordination and cooperation. These three bodies are acting as a primary fact to achieve good academic achievements, to achieve good discipline among the children. அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு ஸ்கூல் அப்படிங்கிற போது மேனேஜ்மெண்ட் எல்லா வசதியுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி நம்ம மியூ ஸ்கூலில் அவர் சேர்மேன் மிஸ்டர் ஹரீஃப் இஸ் I used to have a close association with him more than 25-30 years I think. எல்லா வசதியுமே பண்ணி கொடுக்குறாப்பிள்ளைங்க. இப்போ நீங்களே பார்ப்பீங்க, இயர் பை இயர் வெரி குட், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி குட் இம்ப்ரூவ்மெண்ட். அகாடமிக்லேயும் படிப்புலேயும் கொண்டு வர்றோம், விளையாட்டுலேயும் கொண்டு வந்துட்டுருக்குறோம். அதனால் ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது என்ன அப்படின்னா, கேம்பஸ் டே வருது, நீங்கள் டீச்சர்ஸை பார்க்குறீங்க, பேசுகிறீங்க. டீச்சர்ஸுக்கு நம்ம கொஞ்சம் கைண்டாக நம்ம குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்குது, கிளாஸில் எப்படி நடந்துக்கிறான், இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவோம், இன்னும் மார்க் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத டீச்சர்ஸ்கிட்ட நம்ம கலந்து ஆலோசித்து சில டைமில் அவங்கள வர சொல்லுவாங்க. பர்டிகுலர்லி 10வது 12வது 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ். இங்கே 10th 12th டீச்சர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் இண்டிவிஜுவல், இண்டிபெண்ட், இன்டென்சிவ் கோச்சிங்க. எப்படியும் எல்லாருமே பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல டிசிப்ளினை சொல்லிக் கொடுக்கணும். பர்டிகுலர்லி நல்ல டோட்டல் எடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க. சம்டைம்ஸ் பேரண்ட்ஸை கூப்பிட்டா, நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய கோஆப்ரேஷன் வேணும். அதான் நான் சொன்னேன், 3 bodies which are acting, which are very important to improve and develop the school, to improve and develop the future, the students' prosperous and bright future. அதுக்கு உங்களுடைய கோஆப்ரேஷன் வேணும். மேனேஜ்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் எவ்ரி திங். டீச்சர் மூணாவது. இந்த டீச்சர்ஸை நீங்கள் பார்க்கணும், பேசணும், எப்படி பண்ணிகிட்ருக்கான், எந்த சிச்சுவேஷனில் கிளாஸ் ரூமில் இருக்கான், படிக்கிறானா, அட்டென்ஷன் இருக்கா, கான்சன்ட்ரேஷன் பண்ணுறானா, எந்த ஏரியாவில் எந்த சப்ஜெக்டில் வீக்கு அப்படிங்கிறத நீங்கள் சிரமப்படாமல் வந்து பார்க்கணும். இதுதான் ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேட்டர்ன். டாப்பில் வந்துங்க மேனேஜ்மெண்ட், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், இந்த 3 பேருமே மீட் பண்ணிக்கணும். இந்த 3 பேர் இந்த சர்க்கிளை வந்து விடக்கூடாது. அப்போ தான் குழந்தை நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தை கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தை கூட பேசணும். அப்போ தான் நம்ம அகாடமிக்லேயும் அதர் ஏரியாஸ்லேயும் குழந்தைய ரொம்ப நல்லா கொண்டு வர முடியும். Finally, I would like to congratulate and appreciate our teachers and AO, principal, who took lot of initiative to give good guidance to perform our children on today's annual day, Muse Senior Secondary School annual day, to get success. They are doing their very good hard work. நீங்களே பார்ப்பீங்க, நீங்களே பார்க்குறீங்க. Therefore, I would once again appreciate our teachers. நம்ம டீச்சர்ஸை வந்துங்க கொஞ்சம் நீங்கள் வந்து பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் குணமாக, டீச்சர்ஸுக்கு வந்துங்க நம்ம வீட்டில் 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருந்தாலே 4 குழந்தைங்க இருந்தாலே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறவங்கள மேனேஜ் பண்ணுற, ஃபுட்டு கொடுத்து சாப்பிட வச்சு படிக்க வச்சு தூங்க வச்சு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு கிளாஸ் ரூமில் 30 ஸ்டூடெண்ட்ஸு 35 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அந்த டீச்சர் வந்துங்க அந்த பாடத்தை நடிக்கணும், அந்த போர்ஷன்ஸை முடிக்கணும். அவங்க குறும்பு பண்ணுவாங்க, அதை சமாளிக்கணும். மார்க் கம்மியாக போனால் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் கேட்போம், மார்க் கம்மியாக போனால் நீங்கள் கேட்பீங்க. இதனால் டீச்சர்ஸ் வந்துங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள நீங்கள் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட்
டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அடிக்கடி மீட் பண்ணிக்கணும், அடிக்கடி பேசிக்கணும். அப்போ நீங்கள் அடிக்கடி வந்து பார்க்கும்போது குழந்தை நம்ம அம்மா அப்பா வந்து பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, நம்ம எதுவும் அன்னெசரி திங்ஸ் வேண்டாத வேலைகளை செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். கல்வியில் பின்னோடியாய் இருக்கும் மாணாக்கருக்கு முன்னோடியாய் இருந்தது உங்கள் வார்த்தைகள். மாணவர்களின் மாற்றத்திற்கும் ஏற்றத்திற்கும் உங்களின் வார்த்தைகள் சீரிய சீற்றமாய் இருக்கும் என நம்புகிறேன். நன்றி ஐயா. சிறப்பான பேச்சாளரே, என் அருமை விருந்தினரே, உங்கள் அருமை பெருமைகளை சொல்ல எம் ஆசிரியர் திருமதி வச்சலா அவர்கள் சிறப்பாக சிறப்பித்து தங்களை வரவேற்க வருகிறார். அழகிய பொன்மாலை பொழுதில் அனைவரையும் வாழ்த்துதலுடனும் வணக்கத்துடனும் வரவேற்கிறேன். தற்போது நாம் நமது மியூஸ் மெட்ரிக் பள்ளியின் ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் துவக்க நிலையில் உள்ளோம். நமது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற மகாகவி பாரதியின் வரிகளை மெய்ப்பித்து காட்டியிருப்பவர் முனைவர் ஷர்மிளா பானு, எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி இன் ஜுவாலஜி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இவர் ஹைகூன் மெஷின் என்ற நிறுவனத்தில் கோவை பிராந்திய மேலாளராக பணியாற்றி வருகிறார். நமது சமூகத்தின் மீது மிகுந்த மதிப்பும் அக்கறையும் உடையவர். அதன் காரணமாக மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகள், பெண் தொழிலாளர்கள் நலன் குறித்த நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்கள் இலக்குகளை நிர்ணயிக்கவும் அதை அடையவும் தன்னம்பிக்கை வார்த்தைகள் வழங்கும் தன்னம்பிக்கை வளர் பேச்சாளராகவும் உள்ளார். இந்த பன்முகத்தன்மை காரணமாக பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். கடலளவு விருதுகளில் ஒரு சில துளிகள். நமது தமிழ்நாடு துணை முதல்வர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் தமிழில் சிறந்த பேச்சாளருக்கான விருது பெற்றுள்ளார். கோவை பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் கல்லூரியிலிருந்து வி ஒண்டர் உமன் அவார்ட் ஃபார் தமிழ் கேட்டகரி இன் 2022 என்ற விருதினையும் பெற்றுள்ளார். மேலும் டாக்டர் அப்துல் கலாம் எஜுகேஷனல் ட்ரஸ்டிலிருந்து மாண்புமிகு மகளிர் விருதையும் பெற்றுள்ளார். கண்ணுக்கு மையிட்டு தலைகுனிந்து நடப்பது மற்றும் பெண்மைக்கு அழகல்ல, தனது முயற்சியாலும் பயிற்சியாலும் பல்வேறு விருதுகளை வாங்குவதும் பெண்மைக்கு அழகு என்ற பெருமைக்கு உரியவர் நீர். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண், இளைப்பிள்ளைக்கான் என்று கும்மியடி என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க தாங்கள் அடைந்த வெற்றி சிகரத்தை நாங்களும் அடைய ஒரு சில பொன்னான வார்த்தைகள் பகிருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்புல் ஆலமீன். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழாவில் ஒரு சிறப்பு விருந்தினராக உங்கள் முன் நிற்பதற்கே சிறந்தவளாக என்னை நானே தட்டிக்கொள்ளும் ஒரு தருணமாக இதை நான் கருதுகிறேன். இன்று இந்த மியூஸ் பள்ளியில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதற்கான சிறப்பு அழைப்பாளராக நீங்கள் வர வேண்டும், பேச வேண்டும், தன்னம்பிக்கை பேச்சினை இந்த மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கூறியவுடன் நான் இன்று பூ மார்க்கெட்டுக்கு தான் முதலில் சென்றேன். எதுக்கு தெரியுங்களா? பூ மார்க்கெட்டுக்கு தான் போனேன். எதுக்கு தெரியுங்களா? பூக்கள் வாங்க வேண்டும் என்று. ஆனால் காலத்தின் கொடுமை என்னவோ, அங்கு ஒரு பூவும் கிடைக்கவில்லை. நான் மனம் மகிழ்ந்து சென்றவள் மனம் முறிந்து வீட்டுக்கு திரும்பினேன். இப்பொழுதுதான் தெரிந்தது அனைத்து பூக்களும் மியூஸ் பள்ளியின் மாணவர்களாக அமைந்துள்ளன என்று. என்னுடைய வார்த்தைகள் 30 நிமிடங்கள் தான். அந்த 30 நிமிடங்கள் உங்களுடைய கைத்தட்டல்களின் அளவில்தான் உள்ளது.
முதலில் நான் என்னை அறியாமலேயே ஒரு ஒப்பந்தம் நமக்குள் பெற்றோர்களுக்கும் சிறப்பழைப்பாளருக்கும். முதலில் என்னை அறியாமலேயே நான் கையை தூக்கிவிட்டால் நீங்கள் தயவு செய்து உங்கள் கைத்தட்டல்களை அளிக்க வேண்டும். இது முதலாவது ஒப்பந்தம். ஆஹா, எங்க நிஜமா நீங்க ரொம்ப நல்லவங்க பெற்றோர்கள். நீங்க உங்களுக்கே கை தட்டிக்கிங்க. நான் என்னமோ நினைச்சேன், நான் சும்மா இப்படின்னு பண்ண, ஆனால் அதுக்கே எனக்கு நிஜமா என்னால் முடியல. அந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்க. இரண்டாவது ஒப்பந்தம், நான் என்ன இப்படி கை தூக்கியவுடன் நீங்கள் கூறிய கைத்தட்டல்களில் கீழே கைவிட்டாலும் நீங்கள் கூற வேண்டும் மேடம் ஒன்ஸ் மோர் என்று. என்ன சொல்லுவீங்க? மூன்றாவது ஒப்பந்தம், இதுதான் மிகப்பெரிய ஒப்பந்தம். நீங்கள் இந்த நிகழ்வில் 30 நிமிடங்கள் முடியும் வரை தயவு செய்து பேசக்கூடாது. என்னை மட்டும்தான் நீங்கள் காண வேண்டும். உங்களுடைய கைகள் மட்டும்தான் தட்ட வேண்டும். பள்ளியின் ஆண்டு விழாவில் ஒரு நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்கள் பேசுகிறார்கள் என்றால் பெற்றோர்களுக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனெனில் சிறந்த பள்ளியில் மாணவர்கள் படிக்கிறார்கள், அந்த பள்ளியின் அருமை பெருமைகளை அவர்கள் பேசுவார்கள் என்று. இன்னொரு பக்கம் பெற்றோர்களுக்கு வருத்தமாக இருக்கும், எப்பமா நீ ஸ்பீச்சை முடிப்பே என்று. இரண்டாவது ஒப்பந்தத்தை மறந்ததால் மீண்டும் நான் கேட்கின்றேன், எங்கேயோ யார் பெத்த பிள்ளையோ நல்லா இருக்கணும் ஒன்ஸ் மோர் என்று கேட்டதற்கு அவருக்கு நான் துவா செய்கின்றேன். அவர் கை காட்டுகிறார். சார், உங்க பேர் என்ன சார்? உங்க பேரு? அப்பாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுங்கள். ஏன் இதை கூறுகிறேன் என்றால், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இத்தனை பெற்றோர்கள் இருந்தாலும் நான் மட்டும் போதும், அனைவரின் சார்பாக கூறுகிறேன் என்று கூறியதற்கு மிக்க நன்றி அப்பாஸ் அவர்கள். நம் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் தான் திருக்குரான். இது நமக்கு தெரிந்த விடயம். திருக்குரானின் முதல் வசனமே இக்ரக், நபியேர் நீர் ஓதுவீராக கற்பீராக என்றுதான் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ஆண் பெண் இருபாலருக்கும் கல்வி என்பது மிகவும் முக்கியமான கடமையாக்கப்பட்டுள்ளது என்றுதான் அல்லாஹ் கூறுகின்றான். நபி அவர்களும் நமக்கு கூறுகின்றார்கள். 10வது படிச்சா போதும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். 12வது படிச்சா போதும், பையனுக்கு செருப்பு கடையோ இல்ல துணி கடையோ வச்சு கொடுத்துடலாம். இந்த அறியாமையில் இருந்து தயவு செய்து வெளியே வாருங்கள். சாதிக்க துடிக்கும் மனங்களாக, உங்களுடைய சாதனையாளர்களாக உங்களுடைய மாணவர்களை நீங்கள் ஆக்குவீர்கள் என்கின்ற பெரிய ஒரு நம்பிக்கையுடன் தான், இந்த பெரிய ஒரு பெருமையுடன் தான் இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். காரணம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் மிகவும் அழகாக கூறுகிறார்கள், கல்வி கற்றவர்கள் 3 வகையாக பிரிக்கலாம் என்று. ஒன்று, மழை பொழியும் பொழுது அதனை அப்படியே உள்வாங்காமல் வெளியில் விடும் ஒரு பாறையை போல. இரண்டாவது, மழை பொழியும் போது அந்த பூமியானது மேற்பக்கத்தில் அந்த நீரை தேக்கி வைத்துக் கொள்ளும், ஆனால் உள்வாங்காது என்று. மூன்றாவது, மழை பொழியும் பொழுது அந்த பூமியானது நீரையும் உள்வாங்கிக் கொள்ளும், அந்த நீரினால் மற்றவர்களுக்கு உதவும் என்று. இந்த 3 வகையான நிலங்களில் நாம் எந்த நிலத்தில் இருக்கின்றோம் என்ற ஒரு பெரிய கேள்வியை உங்கள் முன் வைக்கின்றேன். கல்வி என்பது நமக்கு கண்களுக்கு இருக்கும் அறியாமையை மட்டும் அளிப்பது அல்ல. கல்வி நம் வளர்ச்சிக்கும் எது நல்லது தீமை எது, நல்லது எது கெட்டது எது, மாறாக நம்முடைய முயற்சிக்கு வித்தாக விளையும் ஒவ்வொரு வெற்றிக்கும் வழிவகுப்பது கல்வியாகும். அந்த கல்வியை நம் தலையாய கடமையாக நாம் நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். 2022ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வுத்தாள்கள் வெளியே வருகின்றன. அதனுடைய முடிவுகள் வெளியே வருகின்றன. வந்தவுடனேயே நானும் என் பையனை கூப்பிட்டுட்டு போனேன். பெரிய பெரிய காலேஜஸ்ல எல்லாம் போய் அட்மிஷன் வாங்கலாமான்னு போனேன். போன உடனேயே அவங்க சொன்ன ஒரு கேள்வி என்ன தெரியுமா என்கிட்ட? மேடம், நீங்கள் பிசிஎம் கோட்டால வர்றீங்க,
நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பையனுக்கு நல்ல மார்க்கும் வரும்னு. ஆனால் தயவு செய்து நீங்கள் வெயிட் பண்ணாலும் சரி வெயிட் பண்ணாட்டியும் சரி உங்களுக்கு கிடைக்குங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு உண்டுன்னு அந்த லேடி சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், பையன் என்னுடையது, மார்க்கு என்னுடையது, எங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று. அதற்கு அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா? உங்களுடைய சமுதாயத்தில் 12வது படித்த ஆண் குழந்தைகளை ஒரு செருப்பு கடை இல்லை ஒரு ஆடைக்கடை வைத்து நீங்கள் கொடுத்து விடுகிறீர்கள், அவ்வளவு தான் அவனுடைய எதிர்காலம் முடிந்துவிட்டது என்று நீங்களே நிர்ணயித்து விட்டீர்கள். அதை வைத்துத்தான் கூறுகிறேன் உங்களுக்கு பிசிஎம் கோட்டால கன்ஃபார்மா கிடைக்கும்னு. பாத்தீங்களா? முதல்ல எல்லாம் நம்மளுடைய எதிர்காலத்தை, நம்முடைய ஒரு வெற்றிக்கான பாதையை நாம தான் வழிவகுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம எதுவுமே இல்லை என்று. நம்ம என்னங்கிறது ப்ரூஃப் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போறோம்? முதல்ல நம்ம ஆசிரியர்களுக்கான அந்த ஒரு மரியாதையை நம்ம தர்றோமா? எல்லாரும் தரோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் குழந்தைய அவங்க ஒரு அடி அடிக்காத வரை நம்ம தந்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு அடி தப்பி தவறி வச்சுட்டாங்கன்னு வைங்க, மறுநாள் சண்டைக்கு வந்து நம்ம நின்றுறோம். தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள். ஏன் என்றால் உலகத்தின் தலைசிறந்த மனிதராக இருக்கும் நாம் நபி நம்முடைய ஆசிரியர் என்பதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உலகின் தலைசிறந்த மனிதராக இருக்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு ஆசிரியர் என்பதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆசிரியர் சொன்னோன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஐயா தேசிய ஒருமைப்பாடு என்றால் என்ன என்று. அதற்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? இஸ்லாமிய மதத்தை சார்ந்த நான் கிறித்துவ முறைப்படி மெழுகுவர்த்தியை ஏந்தி இந்து முறைப்படி குத்துவிளக்கை ஏற்றுகிறேனே, இதுதான் தேசிய ஒருமைப்பாடுன்னு அவர் சொன்னாராமா. இப்பேற்பட்ட பெரிய அற்புதங்களையும் பெரிய ஒரு ஞானத்தையும் தருவதுதான் கல்வி. அவர்கிட்டயே ஒரு கேள்வி கேட்குறாங்க, கல்வியை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஐயா இந்த அளவு நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு விஞ்ஞானி ஆகிறது பிடிச்சிருக்கா, ஆசிரியர் ஆகிறது பிடிச்சிருக்கா, நல்ல மனிதராக இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கான்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? எனக்கு விஞ்ஞானியாக இருந்தால் அறிவியல் சம்பந்தப்பட்ட விடயங்களில் மட்டும்தான் இருந்திருப்பேன். நல்ல மனிதனாக இருந்தால் என்னுடைய பண்புகள் 4 பேருக்கு தெரியப்படுத்த வைத்துள்ளேன். ஆனால் நான் சிறந்த ஆசிரியராக வேண்டும் என்றால் நான் முதலில் நல்ல மனிதராக இருக்க வேண்டும், சிறந்த பண்புகளை நான் கற்க வேண்டும், அதன் பிறகுதான் சிறப்பானவைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஞானம் இறைவன் எனக்கு தருவான்னு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்றாருன்னா, கல்வி என்பது மிகப்பெரிய விஷயம் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண விஷயம் இல்லை கல்வி. எங்கே போனாலும் நம்மளைய தனியா காமிக்க வைக்கிறது கல்வி. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கும்னா அவ்வளோ நல்லா படிக்கும். அவங்க தான் கல்லூரி முதல் பெண். அவங்களுடைய திருமணத்தை அழைக்கிறதுக்காக அவங்களுடைய ஆசிரியர்களை பார்க்க போனாங்க. அந்த ஆசிரியர்கள் கேட்குறாங்க, ஏம்மா நீ தான் நல்லா படிப்பிய, இன்னும் மேலே படிக்கலாம்ல, ஏன் உடனே நீ திருமணத்துக்காக சம்மதிச்சிட்டே அப்படின்னு. பரவாயில்ல மிஸ், எங்களுடைய பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க திருமணம் செஞ்சுக்கோன்னு, அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன்னு. அந்த பிள்ளைக்கு தெரியும் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை என்று, அந்த ஆசிரியர்களுக்கு தெரியும் இந்த மாணவி நல்லா படிப்பா என்று. 2 தரப்பட்ட எண்ணங்கள் ஒருங்கிணைந்து அந்த மாணவிக்கு திருமணமானது. திருமணமான 2ஆம் ஆண்டே எம்எஸ்சி அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. எம்எஸ்சி ஜாயின் பண்ணி முடித்த உடனேயே கல்லூரியிலேயே முதல் மதிப்பெண். எம்எஸ்சி முடிச்ச உடனேயே எம்ஃபில் ஜாயின் பண்ணுறாங்க. எம்ஃபில்லையும் முதல் மதிப்பெண். இன்னொரு எம்ஃபில் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுலேயும் முதல் மதிப்பெண். பிஹெச்டி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுலேயும் உலகளாவிய நடந்த ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கான போட்டியில் உலகத்திலேயே முதல் மாணவியா தேர்ந்தெடுத்து இன்னைக்கு மியூஸ் பள்ளியில் உங்க முன்னாடி டாக்டர் ஷர்மிளா பானுவா நான் நிற்கிறேன்னா அதற்கு காரணம்
நான் கற்ற கல்வி, என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த அறிவுரையும் எனக்கு அளித்த ஆசீர்வாதங்கள் தான் என்னை முழு மனிதனாக இங்கு காண்பித்துள்ளது. இதே கேள்வியை தான் நான் என்னுடைய கணவர்கிட்ட கேட்டேன். எனக்கு ஷர்மில் யூசுஃப்னு சொல்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, திருமதி ஷர்மில் யூசுஃப் சொல்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அதுக்கு என்னுடைய கணவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? உனக்கு ஷர்மில் யூசுஃப் சொல்கிறது பிடிச்சிருக்கு, எனக்கு அனைவரின் முன்னிலையில் டாக்டர் ஷர்மிளா பானுவின் கணவர் நான் சொல்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. ஒரு மனைவிக்கு இதைவிட பெரிய பெருமை கிடையாது. ஏன் தெரியுங்களா? எந்த கணவரும் தன்னுடைய மனைவியை சிறந்தவள் என்று கூறுகிறாளோ அந்த பெண்மணி உலகத்தின் தலை சிறந்த பெண்மணின்னு நம்ம நிறைய ஹதீஸ்களில் கூட படிச்சிருக்கோம். நம்ம எந்த ஒரு குழந்தை தன்னுடைய தாயை சிறந்த தாய், உலகத்தின் மிக அழகிய தாய்னு ஒரு குழந்தை சொல்லுகிறதோ அந்த தாய் தான் உலகத்தின் சிறந்த தாய்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். எப்பாவது ஒரு நாள் உங்களுடைய குழந்தைகள் உங்களையே நிற்க வச்சு அம்மா நீ தான் உலகத்தில் மிக சிறந்த அம்மான்னு சொல்லியிருக்கா? எப்பாவது ஒரு நாள் தன்னுடைய அப்பாக்களை பார்த்து உலகத்திலேயே மிக சிறந்த அப்பா நீ தான்ப்பான்னு சொல்லியிருக்கா? அந்த சொல்லும் தருணமானது, கற்பிக்கும் தருணமானது கல்வியினால் கிடைத்த ஞானத்தினால் தான் வரும். ஏன் என்றால் தன்னுடைய தாயின் அன்பையும் சரி, தன்னுடைய தாயின் பராமரிப்பையும் சரி, தன்னுடைய தந்தையின் அர்ப்பணிப்பையும் சரி புரிந்து கொள்ளும் ஒரு ஞானத்தை தருவது கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை கற்க நீங்கள் மட்டும்தான் வழிவகுக்க வேண்டும். அந்த காலத்துல எல்லாம் தடியை எடுத்தா போதும், நாங்கள்லாம் நடுங்கிடுவோம் மிஸ் அடிக்க போறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த காலத்துல எல்லாம் ஸ்டூடெண்ட் எந்திரிச்சுன்னா போதும் மிஸ் எல்லாம் பயப்படுறாங்க எங்காவது குத்திடுவானோன்னு. அந்த அளவு மாறிடுச்சு. ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வந்துருச்சுன்னா பேரண்ட்ஸ் பயந்துக்கிறாங்க. எதுக்கு தெரியுங்களா? எதுக்காக ஃபோன் பண்ணுறாங்கன்னு? ஃபீஸ் கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னு. நான் கேட்குறேன், நான் பெரிய ஒரு பள்ளியில் நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பது நம்முடைய பெரிய ஆர்வமாக இருக்கலாம், அதில் ஒன்றும் குறைபாடு இல்லை. ஆனால் உங்களுக்கு தேவையான நேரத்தையும் உங்களுக்கு தேவையான நாட்களையும் கொடுத்து ஒரு பள்ளி நிர்வாகம் ஃபீஸ் கேட்கிறது என்றால் அது அவர்களுக்காக அல்ல, உங்களுடைய குழந்தைகள் நாளை நல்ல மனிதர்களாக ஆக வேண்டும் என்று அல்லும் பகலுமாக உழைக்கும் ஆசிரியர் பெருமக்களின் வியர்வை துளிகளின் சம்பளம் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் இந்த மேடையில் நான் பதிவாக்குகிறேன்னா, நம்முடைய நபி மிகவும் அழகாக சொல்லுவார், வியர்வை துளியின் ஒரு துளி கீழே விழும் முன் அவருடைய கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று. அந்த கூலி தான் நீங்கள் கொடுக்கும் ஃபீஸ், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. இதுவும் ஒரு கல்வி ஞானம்தான். எல்லாமே ஒவ்வொரு வகை கல்வி ஞானம்தான். வாழ்க்கையில் எல்லாமே நம்ம கற்றுட்டு தான் இருக்கோம், யாரும் கற்றுக்காம இல்லை. எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 9:15 மணி இருக்கும், எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நான் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, கவுன்சிலிங் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும். 9:15 மணிக்கு ஃபோன் வருது, மேடம் என்னோடய பையன் சாப்பிடவும் மாட்டேங்கிறான், தூங்கவும் மாட்டேங்கிறான், அழுதுகிட்டே இருக்கான், என்னன்னு தெரியல அப்படின்னு. நான் சொன்னேன் ஃபோன் அவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு. அவங்களும் ஃபோன் கொடுத்தாங்க. ஏன்பா சாப்பிட மாட்டேங்கிற, ஏன் அழுதுகிட்டே இருக்கேன்னு. இல்லை நான் சொல்ல மாட்டேன். எவ்வளோவது படிக்கிற குழந்தை? 8வது படிக்கிற குழந்தை சொல்லுது, நான் பேச மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் அழுதுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு. நான் சொன்னேன், மேடம் இப்போ மணி 9:15 ஆயிடுச்சு, உங்கள் வீடு காரமடைக்கிட்டே இருக்குது, காலையில் முதல் பஸ்லையோ முதல் இதுலையோ வண்டியிலையோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, காலையில் 9:30 மணிக்கு எல்லாம் நான் உங்கள் வீட்டில் இருக்கேன். அந்த குழந்தைய கூப்பிட்டு நான் கேட்குறேன், உனக்கு என்னப்பா குறை, அம்மா அடித்தாங்களான்னு. இல்லைன்னு சொல்லிச்சு. அப்பா திட்டினாங்களான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிச்சு. இது எல்லாம் என்னுடைய அனுபவங்கள் தான் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். உங்கள் அப்பா திட்டினாங்களான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிச்சு. பின்ன ஏன் அழுகிற, கேட்குறதெல்லாம் வாங்கி தர்றாங்களான்னு. தர்றாங்க. நீ பிடிச்ச சாப்பாடு தானே சாப்பிட்றேன். ஆமாம் அதுதான் சாப்பிட்றேன். பின்ன ஏன் அழுகிறேன்னு. மிஸ் எங்கள் அம்மா அப்பாவை கொஞ்சம் வெளியில் நிற்க சொல்லுங்கள், அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. நான் சொன்னேன், சார் கொஞ்சம் வெளியில் நில்லுங்க, உங்கள் பையன் ஏதோ என்கிட்ட பேசணுமாம்மா அப்படின்னு. அவர் வெளியில் போயிட்டார் அவங்க மனைவியோட. அந்த குழந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நம்ம கார்ட்டூன் பார்ப்போம்ல,
கார்ட்டூன் குழந்தைங்கள்லாம் பார்ப்போம், நாமளும் வீட்டில் பார்ப்போம். சமையல் அறைக்கும் இந்த ஹாலுக்கும் வரப்போக நடுவில் குழந்தைங்க பார்க்குற கார்ட்டூன் பார்க்குறோம். அதில் டோரிமான் ஒரு கேரக்டர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? டோரிமான் தெரியுங்களா? அந்த டோரிமானுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு இந்த பையன் இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்குறான். நம்ப முடியுதுங்களா? ஏதோ ஒரு டோரிமான் யாரோ ஒரு கான்செப்ட் போட்டு ஒரு பொம்மை போட்டு அதை ஒரு கேரக்டர் ஆக்கி டிவியில் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணி ஒரு கோடிக்கணக்கான மக்களும் கோடிக்கணக்கான குழந்தைகளும் பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் அந்த டோரிமானுக்கு ஒரு திருமணம் ஆகுதுன்னு சொல்லி 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்குதுன்னா இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? பெற்றோர்கள் அந்த அளவிற்கு நாம் மாணவர்களிடையே, நம் மகன்களிடையோ நம் பிள்ளைகளிடையோ ஊடுருவல் இல்லை என்பதனைத்தான் நிரூபிக்கின்றது. ஊடகங்கள் அந்த குழந்தையோட மனசுக்குள்ள இருக்கு, ஆனால் நம்முடைய உறவு அந்த மனசுக்குள்ள இருக்கா? ஊடகங்கள் அந்த குழந்தைக்கு எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சு, நம்முடைய உறவு அவனை ஆக்கிரமிப்பு பண்ணிச்சா? டோரிமானுக்கு கல்யாணம் சொன்னோன்னே இந்த குழந்தை அழுகுது, இவங்க அம்மா அப்பா அழுகுறாங்க, ஆனால் அந்த குழந்தைக்கு அது பெருசாக தெரியல. அப்போ நான் சொன்னேன், மேடம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க அவங்க. நீங்கள் போங்க மேடம், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் குழந்தை ஒரு 4-5 மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு. சார் எப்படி இருந்தாலும் 10:30 ஆயிரும், அதனால் அவங்களையும் விட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாயின் அரவணைப்பு என்பது உலகத்தின் மிக சிறந்த அரவணைப்புகளிலேயே மிக சிறந்த அரவணைப்பு. நாம் பெற்ற முதல் இரத்த தானமே ஒரு தாயினுடைய தாய்ப்பால் என்பதனை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. இரத்தத்தை பிரித்து பாலாக அளித்தவள் நம் தாய். தன்னுடைய இரத்தத்தை சிதைத்து கருவாக மாற்றி நம்மை உருவாக்கி இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தவள் தாய். ஒவ்வொரு நாளும் நீ சிரிக்க வேண்டும் என்பதற்காக, நீ தடுமாறும் இடங்களில் எல்லாம் தடம் பதிக்க வேண்டும் என்பதற்காக அவள் தட்டி கொடுத்து 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 உங்களை ஊக்குவித்தவள் தாய் என்பதனை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஒரு தாயினுடைய அரவணைப்பு இல்லாமல் ஒரு குழந்தை உட்கார்ந்து அழுதுட்டு இருக்குது, அந்த வீட்டில் யாருமே இல்லை. ஒரு 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 2.5 வருஷம் கழிச்சுட்டு அதே ஃபோன் எனக்கு வந்துச்சு. அந்த பையன் ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு மார்க்கு, எல்லாத்தையும் மறந்துட்டான், நல்லா இருக்கான் மேடம், ஹெல்த்தியாக இருக்கான், நல்லா சாப்பிட்றான், நல்லா விளையாடுறான், நல்லா பேசுகிறான், இப்போ கார்ட்டூன் எல்லாம் கட் ஆயிடுச்சுன்னு. நான் இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, குழந்தை அழுகிறது என்றால் அதற்கு வலி மட்டும் ஒரு காரணம் அல்ல, தாயினுடைய கைகளின் மேல் கை வைக்க வேண்டும் என்கின்ற வலியும் அதற்கு இருக்கும் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை அழுகிறது என்றால் அதற்கு வலி மட்டுமல்ல, தந்தையினுடைய அரவணைப்பு இன்னும் வேண்டும் என்றுதான் அந்த குழந்தை அழுகிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போவுமே நம்ம குழந்தை தானே, நம்முடைய கண் பார்வையில் தானே இருக்கான்னு சொல்லி ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். நம் குழந்தை தான். நம் நிழல் கூட நேரத்தின்படி மாறுகிறது. நம்முடைய நிழலை பார்த்துருக்கீங்களா? காலையில் ஒரு ஆங்கிளில் இருக்கும், மதியானம் ஒரு ஆங்கிளில் இருக்கும், ராத்திரியில் ஒரு ஆங்கிள் இருக்கும். பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? நம் நிழல் கூட நேரத்திற்கு தகுந்தபடி மாறிவிடுகிறது. நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் மாறாமல் மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால் அது தாய் தந்தையான நீங்கள் அளிக்கும் கல்வியில் மட்டும்தான் உள்ளது என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த கல்வி உலகத்திலேயே 2 பேர்களை தவிர யார் மீதும் ஹதீஸில், அதாவது நம்முடைய இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் இந்த 2 பேர்த்தை தவிர யார் மீதும் பொறாமைப்படக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகிறான். யார் தெரியுங்களா? தன்னுடைய செல்வத்தை வாரி வாரி வழங்கும், அல்லாஹ்வின் வழியில் வாரி வாரி வழங்கும் ஒரு செல்வந்தர், மற்றொருவர் தான் பெற்ற கல்வியினை எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் மற்றவர்களுக்காக அளிக்கும் ஒரு பெரிய கல்வியாளர். இவர்களை தவிர்த்து யார் மீதும் நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ்வே கூறுகிறான் என்றால், கல்வியினுடைய ஞானம், கல்வியினுடைய போதனை, கல்வியினுடைய வலிமை, கல்வியினுடைய பலம் எப்பேற்பட்டது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கல்விங்கிறது மிகப்பெரிய ஒரு செயல். எல்லாத்தையும் நம்ம நினைக்கிறோம், வெளியூரில் போய் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், வெளியூரில் சம்பாதிக்கிறோம்,
வெளியூர்ல இருந்து எல்லாம் அனுப்புறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறோம். வெளியூருடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான வாழ்க்கை தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சவுதிக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க பேசுறதுக்காக. நான் போயிருந்தேன். அபாங்கிறது ஒரு ஊர், அவ்வளோ அழகான ஊர், நடுவில் ஊர், சுற்றிலும் மலைப்பகுதிகள், பனிப்பொழிவு, அப்பேற்பட்ட ஊர், ஒரு அழகான ஊர். அந்த ஊரில் நான் பேசணும். நான் போய் உட்காந்து பேசினேன். சார் எவ்வளோ மணி நேரம் பேசுறதுன்னு கேட்டாங்க. கேட்டேன் நான். மேடம் 45 மினிட்ஸ் பேசுங்க போதும்னு சொன்னாங்க. நான் இதே மாதிரி தான் 15 நிமிஷம் தான் நான் பேசினேன். பாங்கு கொடுத்துட்டாங்க. அதனால அசருக்கு எல்லாரும் போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் தொடங்குங்க மேம்னு. நான் சொன்னேன் சார் 15 நிமிஷம் நான் பேசி முடிச்சுட்டேன், மீதி 30 நிமிஷம் தானே, நான் மகரிப்க்கு முன்னாடி வரைக்கும் நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 30 நிமிஷம் பேசிட்டேன் நான். நான் என் மொபைல் முன்னாடியே வச்சுட்டே டைம் பார்த்துட்டே தான் நான் இருக்கேன். நான் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது, 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது, போயிடுச்சு, டைமே போயிடுச்சு. மகரிப்புடைய பாங்கும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க முடிக்க சொல்லவே இல்லை. எனக்கு ஒரே ஆச்சரியம். சார் அப்படின்னா இல்லை மேடம் கொஞ்சம் நேரம் பேசுங்க அப்படின்னு. நான் என்னடா இவங்க 45 நிமிஷம் தானே பேச சொன்னாங்க, இவ்வளோ மணி நேரம் பேச வைக்கிறாங்களே அப்படின்னு நான் நினச்சேன். நான் சரி மகரிப் தொழுதுட்டு வந்து முடிச்சிருவாங்க போல இருக்குன்னா மேடம் மறுபடியும் பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் பேச அந்த ஹோல் ஹாலே ஒரு 150 பேர் உட்காந்துட்ருப்பாங்க. அந்த ஹோல் ஹால் பின் ட்ராப் சைலண்ட்டாக இருந்துச்சு. நான் நினச்சேன் நான் பேச எல்லோரும் தூங்குறாங்க போல இருக்கு, அதனால தான் சைலண்ட்டாக இருக்குன்னு. நான் அப்படி தான் நான் நினச்சேன். என்னுடைய கணவர் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னங்கன்னு. அவர் ஒன்றும் இல்லை நீ பேசுன்னு சொன்னார். நான் பேசிகிட்டே இருக்க நான் அவங்கக்கிட்டேருந்து கைத்தட்டல் மட்டும்தான் வருது. இப்போ நீங்கள் தட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கைத்தட்டல் மட்டும்தான் வருது, வேறு எதுவுமே வரலை, ஒரு சவுண்டு கிவுண்டு எதுவுமே வரலை. அப்போ நான் கேட்டேன், டேவிட் சார் அவருடைய பேர். சார் நீங்கள் 45 மினிட்ஸ்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தீங்க, நானும் இந்தியாவிலேருந்து இதுக்காக தான் வந்தேன், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சுங்க சார், நான் இன்னி பேசுகிறதான்னு கேட்டேன் நான். ஏன்னா எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு மைக்கு கொடுத்தா போதும், நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். உங்களை மாதிரி நல்ல ரசிகர்கள் கை தட்ட நாங்கள் பேசிகிட்டே தான் இருப்போம். நான் கேட்டேன் நான். அதற்கு டேவிட் சார் வந்து எதுவுமே சொல்லலை, தலை குனிஞ்சு கீழே உட்காந்துட்டு இருந்தார். சார் உங்ககிட்ட தான் சார் பேசுகிறேன் டேவிட் சார் அப்படின்னு நான் கேட்டேன் நான். பக்கத்தில் சரவணன் சாரும் உட்காந்தார். சார் அப்படின்னு. நூருல்லா அவர்கிட்டையும் மிஸ்டர் நூருல்லா நீங்களாவது சொல்லுங்கன்னு. எதுவுமே சொல்லலை. ஏன் இப்படி உட்காந்துட்ருக்காங்கன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட 25 வருஷமாக நான் பேசிகிட்ருக்கிறேன். அன்னைக்கான ஸ்டேஜ் மாதிரி அல்லாஹ் எந்த ஸ்டேஜும் எனக்கு கொடுக்கல. எல்லாத்துடைய கண்களில் கண்ணீர் மட்டும்தான் இருந்துச்சு. கல்வி என்பது தொலைதூர உள்ள ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு தந்த போதிலும் உறவுகளுக்காக ஒதுக்கிடும் நேரம் இல்லையே என்கின்ற ஏக்கத்துடன் புலம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள் தவிர அவர்கள் சந்தோஷமாக எவரும் அமரவில்லை என்பதுதான் நிச்சயம். அப்படி அழுதுட்டு இருந்தாங்க அவங்க. ஒவ்வொருத்தரும் 150 பேர் அழுதுட்டு இருந்தாங்க. நம்ம நினைக்கிறோம் அங்கேருந்து சென்ட் வந்துடுது, அங்கேருந்து சாக்லேட் வந்துடுது, அங்கேருந்து பேரிச்சம்பழம் வந்துடுதுன்னு. இந்த சென்ட்டுக்கு பின்னாடி அவர்களுடைய வியர்வை துளிகள் எவ்வளோ இருக்குன்னு ஒரு நாள் நம்ம யோசிச்சிருக்கோமா? அந்த சாக்லேட்டுகளுக்கு பின்னாடி ஒவ்வொரு தடவையும் அவர்களுடைய சந்தோஷத்தை புதைத்து அவர்கள் நமக்காக கொடுக்கிறார்கள் என்பதனை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? இப்பேற்பட்ட உறவு முறைகளை எல்லாம் விட்டு நாம் அங்கு செல்கின்றோம் என்றால் நமக்கான கல்வியின் தேடலில் ஏதோ ஒரு வகையில் நாம் பின்தங்கி உள்ளோம் என்பதுதான் உண்மை. தயவு செய்து படியுங்கள், படித்துக்கொண்டே இருங்கள். ஒரு அம்மா, அவங்க உருது பேசுகிறவங்க, அவங்களுக்கு தமிழ் பேச தெரியாது. அவங்க பேசுனா தமிழ் பேசுகிறவங்களும் தமிழ் மறந்துடுவாங்க. அவங்க காய்கறி போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க அவங்களை பார்த்து. அப்போ அந்த குழந்தை கேட்குறாங்க, ஏம்மா அழுகிற மாதிரி வருதுன்னு. இல்லைம்மா நான் தமிழ் பேசினாவே எல்லாரும் சிரிக்கிறாங்களே அப்படின்னு. சரிம்மா விடுமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. நான் அந்த குழந்தை போயிருச்சு. தன் தாயை சமாதானப்படுத்தி விட்டு அந்த குழந்தை அந்த இடத்தில் இருந்து நகர்ந்து சென்று விட்டது. அப்பொழுது அந்த குழந்தை வெறும் 6ஆம் வகுப்பு மட்டும்தான் படித்து கொண்டிருந்தாள். ஆனால் அதனுடைய தாக்கம் அந்த மனதில் இருந்ததால் யாரெல்லாம் அவளுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கேலி செய்ய வேண்டும் என்று பேசினார்களோ அவர்களே அவர்களுடைய வாயால் இன்னைக்கு டிவியில உங்க பொண்ணைய பார்த்தேன், இன்னைக்கு டிவியில உங்களுடைய பொண்ணை பார்த்தேன், இன்னைக்கு டிவியில
நேற்று தான் நான் ஹியூமன் ஜெனட்டிக்ஸில் என்னோடய ரிசர்ச், அதாவது மனுஷனுடைய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதில் தான் என்னுடைய ரிசர்ச். அதில் ஒரு பேப்பர் படிக்கும்போது ஒரு செயலை படித்தேன். யாரெல்லாம் கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு பிபி சுகரே வராதாம்மா. இது கேட்ட பிறகு யார் 2வது தடவை கை தட்டுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குமாம்மா. சரி, 3வது தடவையும் தட்டிடலான்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு மற்றவங்களுக்கு வரலாறாக நிற்பாங்களாம்மா. எனக்கு என்னமோ இந்த சைடில் இருக்கிறது தான் சவுண்ட் அதிகமாக வருதுன்னு தோணுது. இல்லை அந்த சைடில் தான் சவுண்ட் அதிகமாக இருக்குன்னு தோணுது. தட்டி கொடுத்து பாருங்களேன், நாம் அப்படியே தட்டிட்டு போயிட்டே இருப்போம். சிரிச்சுட்டே இருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சோகங்களையும் அப்படியே தாழ்த்துட்டே போயிட்டுருப்பீங்க. இது என்னுடைய அனுபவம். இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, 6ஆம் வகுப்பு படிக்கிற அந்த குழந்தை அவங்களுடைய அம்மாவுடைய பேச்சை கேட்டு உலகமே சிரிக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய தாக்கம் அது அப்படியே கடந்து போயிடுச்சுன்னு. அந்த குழந்தையும் கடந்து சென்றால், நாட்கள் கழிந்தன, 12ஆம் வகுப்புக்கு சென்றால், கல்லூரியும் முடித்தால், அனைத்திலும் வெற்றி கண்டால், துணை முதல்வரிடம் இருந்து சிறந்த பேச்சாளர் என்கின்ற பட்டத்தையும் பெற்றால், உலகளாவிய நடந்த ஆராய்ச்சி கட்டுரையில் முதலாவதாக இருந்தால், தான் படித்த கல்லூரியிலேயே சிறந்த மாணவி இவள்தான் என்று முன்னாள் மாணவியாக அலுமினேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பட்டத்தை கூட பெற்றால், இன்று தான் பகிர்ந்த தான் அனுபவித்த அனைத்து தன்னம்பிக்கை கதைகளையும் தன்னம்பிக்கை நிஜங்களையும் உங்கள் முன் டாக்டர் ஷர்மிளாவாக பகிர்கின்றாள். நிஜமாக சொல்கிறேன், ஸ்டேஜில் ஏறும்போது எனக்கு தோணவே இல்லை 45 நிமிஷம் தான் என்னுடைய பேச்சான்னு. ஆனால் நின்ன பிறகு அங்கே இருக்கிற மிஸ் சொல்கிறாங்க 30 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, நீ 15 நிமிஷம் தான் உங்களுடைய பேச்சுன்னு. பேச்சாளர்களுக்கு ஒரு மைக்கை கொடுத்து இந்த அளவுதான் பேச வேண்டும் என்று நிர்ணயிப்பது ஒரு நிர்வாகத்தினுடைய கடமை. அதுதான் முக்கியத்துவம். ஆராய்ச்சியின்படி பார்த்தால் அதுதான் உண்மை. ஏன் என்றால் 45 நிமிடங்களில் நீங்கள் எதையெல்லாம் எடுத்துக்கொள்கின்றீர்களோ அது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு சாத்தியமாக இருக்கும். எப்பொழுதுமே விட்டு கொடுத்து பாருங்க, நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. எந்த விதத்திலையும் ஏதோ ஒரு வகையில் கல்வியை கற்றுக்கொண்டே இருங்கள். 25 வருஷமா நான் பேசிட்டு இருக்கிறேன், ஆனால் யாரும் கேட்காத ஒரு கேள்வியை, யாரும் கேட்காத எதிர்பாராத ஒரு கேள்வியை இந்த உங்கள் மியூஸ் ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபோன் காலில் எனக்கு கேட்டாங்க. என்ன தெரியுமா கேட்டாங்க? நான் பேசும்போது இப்படி தான் பேசுவேன், சந்தோஷமாக பேசுவேன். மேடம், எந்த கல்லூரிக்கும் எந்த பள்ளிக்கும் சென்றால் அவர்கள் செய்த சாதனைகளை மட்டும்தான் பேச வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் உங்கள் பள்ளியில் வந்த தொலைபேசியில் எனக்கு கூறிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? நம் சமுதாயத்தில் இன்னும் கல்வியை பெற்று கல்வியாளர்களாக உருவாக வேண்டும் என்று நீங்கள் பேசுங்க, அவங்க இன்னும் நல்லா படிக்கணும்னு பேசின முதல் வார்த்தை அது. 2வது வார்த்தை என்ன தெரியுமா? 12வது படித்த பிறகும் என்னுடைய பள்ளியின் மாணவர்கள் எல்லாம் ஐஐடியிலேயோ பெரிய பெரிய காலேஜிலேயோ இல்லை ப்ரொஃபஸராகவோ எம்பிபிஎஸ் படித்த மாணவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் பேசுங்க. இது 2வது வார்த்தை. 3வது வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய பெற்றோர்கள் அனைவரும் நல்லவர்கள், அவர்களுக்கு புரிய வையுங்கள், அவருடைய குழந்தைகளை நல்ல முறையில் இன்னும் தட்டி கொடுத்து வளர்ப்பார்கள். இது நீங்க பேசிட்டு வாங்க மேடம், இது போதும்னு. நான் ஏன் இது உங்ககிட்ட சொல்றேன்னா, 25 வருடங்களாக கிட்டத்தட்ட 1000 கணக்கான மேடைகளையும் உலகளாவிய நான் பொது இடங்களிலும் பேசிவிட்டேன். இதுவரை நான் எந்த முகநூலிலும் அல்ல, எந்த வாட்ஸ்அப் குழுவிலும் அல்ல. என்னுடைய பேச்சுக்காக அல்லாஹ் கொடுக்கும் ஒவ்வொரு மேடையாக மட்டும்தான் ஒவ்வொரு மேடையையும் கருதுகிறேன். என்னுடைய 25 கால அனுபவத்தில் கிடைத்த சிறந்த மேடை இந்த பள்ளியினுடைய மேடை என்று கூறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன் என்றால் இந்த ஆசிரியர்கள், தொலைபேசியில் பேசிய ஆசிரியர்கள், அவர்கள் தன்னுடைய பள்ளியின் வளர்ச்சிக்காக பேசவில்லை, மாறாக பள்ளியில் படிக்கும் மாணாக்கர்களுடைய வளர்ச்சிக்காக பேசுகிறார்கள்.
நல்லுள் ரொம்ப அழகா சொல்லும். என்ன தெரியுமா சொல்லும்? தேம்பரு பனையின் திரள் பழுத்து ஒரு விதை வானுயர் ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவருக்கு இருக்க நிழலாகாதே அப்படின்னு நன்னூல் சொல்லும். பனைமரம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் கூட ஒருவருக்கு இருக்க நிழல் தராது அப்படின்னு. ஆனால் எந்த தூரத்தில் இங்கே ஒரு பள்ளி இருக்கு, அவங்களுடைய எதிராக இன்னொரு பள்ளியும் கூட இருக்கு, எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் கூட தன்னுடைய மாணவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு எப்பவுமே நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். காரணம் என்னன்னா, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த பள்ளியை உங்களுடைய மாணவர்களுக்கு கொடுத்துருக்கிறான். கல்வியினுடைய ஞானம் என்பது மிகப்பெரியது. வள்ளுவன் சொல்லுவான், கண்ணுடையர் என்பவர் கற்றோர். அதாவது கண் இருக்கிறவங்க யாருன்னா கல்வியை கற்றவர்கள் மட்டும்தான் கண்ணுடையர். மற்றெல்லாம் புண்ணுடையர் என்பார் கல்லாதவர். கண்ணே இல்லாதவங்க யாருன்னா கல்வியை கற்காதவர்கள், அவர்கள் மட்டும்தான் கண் இல்லாதவர்கள்னு. இன்னைக்கு எந்த நிமிஷம் பேச சொன்னாலும் அதை அப்படியே திட்டமிட்டபடி நான் செயல்படுத்தி மனப்பாடம் செய்து என்னென்ன பேச வேண்டும், எந்த குறிக்கோளின் வாயிலாக பேச வேண்டும், எப்படி மக்களை கவர வேண்டும் என்று பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த கல்வி ஞானம்தான். அந்த கல்வி ஞானத்தின் படிதான் உங்களுடன் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நிறைய படிங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் சின்ன சின்ன வயசில் கல்யாணமாகி சின்ன சின்ன குழந்தைங்களை பெற்றெடுத்திருக்காங்க. அவங்களும் படிங்க, நிறைய படிங்க. குழந்தைங்களை 12வது படித்து முடித்த உடனே நிறைய ஒரு அகடமிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் கொடுக்குறவங்க, ஃப்ரீ இந்த இதெல்லாம் கொடுக்குறவங்க, ஐஐடிக்கும் இதுக்கெல்லாம் கொடுக்குறவங்கலாம் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் போங்க, நீட் எக்ஸாமுடைய இதுக்கெல்லாம் போங்க, போய் குழந்தைங்களை படிக்க வைங்க. நம்முடைய சமுதாயத்தில் சிறந்த மாணவர்களாக, சிறந்த மருத்துவர்களாக, சிறந்த ஒரு பேச்சாளர்களாக, சிறந்த ஒரு தன்னம்பிக்கையாளர்களாக ஒவ்வொரு மாணவனும் வளர வேண்டும் என்றால் அது பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமைதான், முழுமையான கடமை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கடமை தான் பெரிய கடமை. அது உங்ககிட்ட தான் இருக்கு, வேற யார்கிட்டையும் கிடையாது. GKNM ஹாஸ்பிட்டலில் ஒரு தன்னம்பிக்கை பேச்சு, அதுக்கு நான் போயிருந்தேன். அதுக்கு அங்கே ஒரு சீஃப் டாக்டர் பேசினார். பேசி சொன்னார், ஒரு பெரிய ஒரு டென்டல் மருத்துவர், அவருடைய பேரை சொன்னாங்க. சொல்லிட்டேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்களுக்கு 3 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு. அந்த பொண்ணு பொழைக்க மாட்டான்னு எல்லாரும் சொல்லிட்டாங்களாமா. ஆனால் அந்த பொண்ணுடைய தன்னம்பிக்கையும் கல்வி கற்க வேண்டும் என்கின்ற ஆர்வமும் பெற்றோர்களுடைய துணையும் இன்று இந்தியாவில் தலை சிறந்த டென்டல் மருத்துவராக புற்றுநோயில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு மாணவி இருக்கிறானா, அதற்கு காரணம் கல்வியின் முக்கியத்துவத்தை அவள் புற்றுநோயில் இருந்து விடுபட்ட உடனேயே அவள் புரிந்து கொண்டாள். இன்று பெரிய ஒரு மருத்துவராக இருக்கின்றாள். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு கல்வி சொல்லித்தரது பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு விடயம், பெரிய ஒரு சாதனைன்னு. அப்படியெல்லாம் இல்லை. விளையாட்டு முறையும் ஒரு கல்விதான். குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அன்பால் சொல்லிக் கொடுங்க. இங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கு நீங்கள் நினைக்கிறீங்க புத்தகத்தில் இருக்கிறது அப்படி தானே சொல்லித்தராங்க, அங்கே இருக்கிறது அப்படி தானே மனப்பாடம் பண்ணி சொல்லித்தராங்கன்னு. அது இல்லை. விளையாட்டு முறையில் கூட கல்வியை கற்கலாம் என்று கூறுகிறது உங்களுடைய பள்ளி. எனக்கு இன்விடேஷன் கொடுக்குற 1ஆம் வகுப்பு ஒரு டீச்சர் வந்தாங்க, ஜூலியானோ பேர், அவங்களோட பேர். அவங்க சொல்கிறாங்க, அவங்க நிற்கும்போது ரோடு கிராஸ் பண்ணி போகும்போது கூட குழந்தைங்க துள்ளி குதித்து ஜூலி மிஸ்னு கட்டிப்பிடிக்குமாமா. இதுதான் ஆசிரியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமை. தன்னுடைய மாணவி எங்கே இருந்தாலும் சரி, முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இன்றைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஆசிரியரை கண்டோன்னா எந்திரிச்சு நிற்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஆசிரியர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய பெருமை. இந்த பெருமையும் இந்த வெற்றியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு வர வேண்டும் என்றால் விடாமுயற்சி என்கின்ற பலத்தை நீங்கள் தான் விதையாக அவர்களுடைய மனதில் ஊக்குவிக்க வேண்டும். இந்த பெருமையும் இந்த ஆசீர்வாதமும் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் இதை அத்துணையும் செய்யும் ஒரு செயலாக உங்களுடைய முயற்சி இருக்க வேண்டும். உங்களுடைய பெயர் நாளைய வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டும் என்றால் இன்று வரலாறுகளை பதிப்பதோடு நாளை வரலாறாக நானே மாற வேண்டும் என்கின்ற பெரிய தன்னம்பிக்கை உங்களுடைய மூச்சிலும் உங்களுடைய பேச்சிலும் இருக்க வேண்டும், அனைத்திலும் இருக்க வேண்டும். ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு மார்க் எடுக்குதுன்னா அதுக்கு தட்டி கொடுங்க. வேறு யார் குழந்தை இருந்தாலும் சரி, சிரிங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்க கிட்ட எல்லாம் சிரிங்க. பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க, அந்த வெவ்வேறு குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வரும்போது அவங்கக்கிட்டையும் சிரிங்க. நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன்னா,
கல்வி என்பது நம்முடைய பண்பாட்டுக்கு மட்டுமல்ல, நம்மை பக்குவப்படுத்தும். கல்வி என்பது நம்முடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, நம்முடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். கல்வி என்பது வெறும் ஒரு டிகிரி அல்ல, உங்களுடைய டிக்னிட்டி, உங்களுடைய பதவியை உயர்த்தும். இதை அத்தனையும் சேர்ந்ததுதான் உங்களுடைய மாணவர்களினுடைய எதிர்காலம் என்பதனை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். இதனை படியுங்கள், படித்துக்கொண்டே இருங்கள், எப்பொழுதும் வாழ்வில் ஜெயிச்சுக்கிட்டே இருங்க. எல்லாத்தையும் நான் சொன்னேன், ஆனால் போட்ட கொள்கைப்படி நீங்கள் எதுவுமே சொல்லலை. நிஜமாக சொல்கிறேன், இங்கேருந்து யாரோட மூஞ்சியும் எனக்கு தெரியல, வெறும் கைத்தட்டல் ஒலி மட்டும்தான் தெரியுது. அதனால் எப்போவுமே தட்டிக்கிட்டே இருங்க. 3 அறிஞர்கள் சொன்ன மாதிரி தான், பிபி சுகர் உங்களுக்கு வராது, வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க, உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். இதெல்லாம் வேணும்னா தயவு செய்து கல்வியை உங்களுடைய முழு மூச்சாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த முழு மூச்சானது எப்பொழுதும் முயற்சியின் ஒரு பாதையாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அந்த முயற்சியின் பாதையானது உங்களுக்கான பாதையாக இருக்க வேண்டும். நான் எந்த பள்ளியிலையும் இந்த மாதிரி ரொம்ப அமைதியாக அழகாக சிரிக்கிற கரஸ்பாண்டனை பார்த்ததே கிடையாது. உங்கள் பள்ளியில் மட்டும்தான் முதல் தடவையாக பார்க்குறேன். எந்த பள்ளியிலையும் இப்படி ஹாஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, ருபினா மேடம், சலீனா மேடம், அந்த மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் அரவணைச்சு போகிற ஆஃபீஸ் ஸ்டாஃபை இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. உங்கள் பள்ளியில் மட்டும்தான் பார்க்குறேன். பிரின்ஸ்பலும் சரி, மற்றவங்களும் சரி, சரிசமமாக உட்கார்ந்துட்டுருக்கிற ஒரு டேபிளை எந்த பள்ளியிலையும் பார்த்தது கிடையாது. உங்கள் பள்ளியில் தான் பார்க்குறேன். இது நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, கல்வி என்பது நம்மை பக்குவப்படுத்தும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே நேரத்தில் மனிதர்கள் எல்லோரும் சமம் என்கின்ற வார்த்தையை நிலைநாட்டுவது கல்வி மட்டும்தான். அதை உங்களுடைய பள்ளி நிர்வாகம் நன்றாக புரிந்துள்ளது. அதனால்தான் இப்பேற்பட்ட ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களாக, தாயாக்களாக, ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டல்களாக உங்களுக்கு கிடைத்துள்ளார்கள் என்று கூறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்த ஆண்டாக இந்த ஆண்டு இருந்தால், அடுத்த நிமிடமாக இந்த நிமிடம் இருந்தால், அடுத்த ஆண்டின் நொடி இந்த நொடியாக இருந்தால், அடுத்த ஆண்டின் பெற்றோர்கள் நீங்களாக இருந்தால், உங்கள் முன் சிறப்பு விருந்தினராக நான் இருந்தால், இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மூச்சும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று மறுபடியும் சொல்லும் வாய்ப்பு அல்லாஹ் தருவானாக. கல்வியினால் சிறந்து விளங்குவோம், என்றுமே கல்வியை போற்றுவோம். நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.